ரம்ஜான் இஃப்தாருக்கு வீட்டிலேயே ரொம்ப சுவையான பால் சர்பத்தை எளிமையான முறையில் செய்யலாம். இதுக்கு எந்த விதமான எசன்ஸோ அப்படி இல்லைன்னா சர்பத்தோ நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே பால் வச்சுட்டு இந்த சர்பத்தை ரொம்ப எளிமையாக செய்யலாம். ஹலோ வியூவர்ஸ், பால் சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜா சீட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ஊறிடும். அதுக்கடுத்து பாதாம் பிசின் எடுத்து இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இது ஒரு 2 கப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். இது எல்லா விதமான மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும். பாதாம் பிசினை மட்டும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுடணும். பால் சர்பத் செய்கிறதுக்கு வானலில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இது போல் கேரமலைஸ் ஆகணும். ரொம்ப கரிக்கிற வேணாம். ஓரளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வந்தோடனையும் இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே மறுபடியும் இது நல்ல லிக்விட் பதத்துக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கேரமலைஸ் ஆன சர்க்கரை எல்லாமே தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது போல் கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கும் அடுத்து இதில் 1 லிட்டர் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இது காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கலாம், இல்லைனாக்கா பச்சை பாலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இதை 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் இந்த பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அந்த பக்கம் அதுக்குள்ளாட்டியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது பால் 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். அடுத்தது இதில் சேர்க்குறது குங்குமப்பூ 4லேருந்து 5 இதழ்கள் எடுத்து தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். குங்குமப்பூவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினோனையும் இதை ஃப்ரிட்ஜில் போட்டு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நாம் இதில் சில ட்ரை ஃப்ரூட்ஸு நமக்கு விருப்பமானதை சேர்த்துக்கலாம். நான் பாதாம் அதே போல் முந்திரி இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா இன்னும் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதில் நாம் ஏற்கனவே ஊற வச்சோம் பார்த்திங்களா, பாதாம் பிசின், சப்ஜா விதைகள், அது எல்லாத்தையும் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஐஸ் கட்டிகள் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு எந்த சில்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நாள் முழுக்க நோன்பு வைக்கிறனால உடம்பு ரொம்ப சூடாயிரும். அதுக்கு இந்த சப்ஜா விதைகளும் பாதாம் பிசினும் போட்டு நம்ம வீட்டிலேயே பால்லையே செய்யக்கூடிய இந்த ஷர்பத், பால் ஷர்பத்தை அவசியம் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.